போராட்டம் நடத்திய ஆசிரியர்களையும் இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியாக நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது ஒரு கொடும் துயரம். இது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில் ஒரு நாளில் போராடல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக போராடிட்டுருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போது இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்குறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போராடினா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றியவர்களா இல்லையா? நீங்கள் குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்போ எப்படி இருக்குது? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க, எல்லாரும் வீதியில் போராடும்போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது? அப்போது இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையாக போய்கிட்டு இருக்கு. இல்லை, ஒரு அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்லுங்க. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாமல் தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களோட நிற்கிறார், அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களோட நிற்கிறார். நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்கள் கோரிக்கை குப்பையில் போடுறேன். அப்போ அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தலில் இல்லை? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்லை? ஏன் இல்லை? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில் பேரணி போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்கள் உரிமையை பறித்து உங்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்கிறா? சொல்லுங்கள், யார் தேர்வு செய்கிறா? நீங்கள் படிப்பித்த மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்கள் எத்தனை லட்சம்? உங்கள் வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தையே நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் நீ மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிற்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில் நிறுத்தினவனே மேலே எப்படி வர்றான்? யார் அதை தேர்வு செய்யறது? பிள்ளைய நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் போராடினா இது என்ன ஆகுது? இப்ப யார் மேல, நான் யார் மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? இந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்திருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்?